வரிகள் சுத்தமான தமிழ் வரிகள். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட ரசிக்கக்கூடிய ஒரு மியூசிக்கில் போய் இவ்வளோ அழகாக உட்காருதுன்னா இது தாங்க இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. 2800 வருஷமாக ஒரு மொழி இந்த உலகத்தில் இன்னும் மேலோங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் பயன்பாட்டில் இருக்குன்னா, இது இந்த மொழிக்கு இருக்கிற ஒரு தன்மையை நமக்கு காட்டுதுங்க. ஏன்னா இந்த யாக்கை திரி காதல் சுடருங்கிற வரிகளை தொல்காப்பியரோ கணியன் பூங்குன்றனாரோ படிச்சிருந்தா அவங்களும் பாராட்டியிருப்பாங்க. வைரமுத்து அந்த காலத்தில் பிறந்திருந்தா அவரும் கவிஞராக கொண்டாடப்பட்டிருப்பார். இதுதாங்க நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை. முத்தமிழுக்கு இருக்கிற மனம்ங்க இது. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். த நேச்சுரல் லாங்குவேஜ் வி ஸ்பீக், மியூசிக் அண்ட் ட்ராமா. இந்த மூணு வளரும்போது தமிழும் சேர்ந்து இதோட வளருதுங்க. இந்த மூணு வடிவமைப்பு மாற்றம் பெறும்போது தமிழும் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குதுங்க. இதனால தாங்க தமிழுக்காகவும் தமிழ் மூலமாக பிறக்கிற கலைக்காகவும் தமிழர்கள் என்றைக்குமே இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரசிகர்களாக என்றைக்குமே இருப்பாங்க. பல வருடங்கள், பல யுகங்கள் ஆனாலும் தமிழர்கள் தமிழை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை கிடையாது, தமிழ் மொழிக்கு இருக்கிற பெருமைங்க. இப்போ நீங்கள் கேட்ட சின்ன டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய பாட்காஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். யூடியூப்பில், ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு எதில் கேட்கணுன்னு விருப்பமாக இருக்கோ அதில் போய் நிச்சயமாக கேட்டு பாருங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.